ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு விலாக் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாக் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வந்து நடக்க போகுது. நடந்து முடிச்சுட்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சோறு பொங்கி போடுற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வைப்போம். அதுக்காக கறியெல்லாம் எடுத்து நல்லா சூப்பராக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விருந்து வச்சு சாப்பிடுவோம். அதுதான் இது சோறு பொங்கி பொடியது அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இப்போ அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ கூடாலேயே சேர்த்து கல்யாணத்தோட வீடியோவை நான் வந்து சேர்த்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு மணமக்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருங்க. எடுத்துடு ரெண்டு பிரபல யூடியூப்ல நீங்க வருவீங்க. பிரபல யூடியூப்ல நீங்க வருவீங்க. ஜீவா, பிரபல யூடியூப்ல நீ வருவா. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்கோம். காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து சிக்கனை க்ளீன் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு பக்கமாக நடந்துகிட்ருக்கு. வெளியில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்து மட்டன் கிரேவிக்காக மட்டன் வந்துட்டுருக்கு. போஸ்ட் கொடுங்க. பிரபல யூடியூப்பில் வருவியே. தங்கஞ்சித்திக்கே இங்கே பாரு, பிரபல யூடியூப்பில் வருவா. உனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்கும். அஜித் கூட நடிக்க ஆசைப்படுறியா? விஜய் கூட நடிக்க ஆசைப்படுறியா? சொல்லு. அஜித்தா? அஜித்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா யாரு? எல்லாத்தையும் எடுத்துட்டேன். 4 நிமிஷம் எடுத்துட்டேன். போதும்ல? மஞ்சள் பொடி பொடி எல்லாம் அருமையாக கழுவி இருக்கு. சும்மாவா அப்படியே போட்டு எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள், கிச்சனில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் பெட்ரூம் அங்கே எந்த பக்கமுமே ஆள் இல்லை. எல்லோரும் மொத்தமாக ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. நான் யாருக்குமே தெரியாமல் அப்படியே லைட்டாக வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிடும்போது வீடியோ எடுத்தால் ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்து சிக்னல் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். ஏன்னா அப்போ கொஞ்சம் உஷாராயிருவாங்களே, அதனால தான். நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்களா? ஆமாம். சேம்லிங்கம், வெக்கப்படாத பாரு. ஆமாம், உங்கள் அண்ணே முதல்ல கேட்பாவ அனுப்பிட்டியா? என்னதா அதெல்லாம் ஒரு பிள்ளை எடுத்துச்சு, ஒரு வக்கீல் மேடம் எடுத்துச்சு.
ஹாய் சொல்லு. இப்போ தெளிவாக இருக்கு. ஆ சேமிங்க முன்னாடி ரொம்ப வெக்கப்பட்டா. சரியா ஹாய் சொல்லு. சத்யா சத்யா வெக்கப்பட்டா. அவ்வளோதான். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுமே நானும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பசி வந்துட்டா கொஞ்சம் வேலை அதிகம். அதனால தான் இப்போ கல்யாண வேலையும் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. எனக்கு டெய்லரிங் வேலையும் அதிகமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் தலை வேறு அப்பப்போ கிறுகிறுன்னு வந்துகிட்டே இருந்தது. அதனால நான் வந்து முதலே போய் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம குடும்ப கதைகள் எல்லாம் சேர்ந்து இருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து மறுபடியும் டெய்லரிங் வேலை வந்து பிஸி ஆகிட்டு, இது வந்து நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் 2 நாளும் மெயினாக அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ண வேண்டியது இருந்து, பொண்ணுக்குள்ளே ப்ளவுஸு, லெஹங்கா, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ளவுஸ் தைக்கிற வேலை வந்து போயிட்டு இருந்தது. பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. இது ப்ளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை நைட்டு 2:30க்கு ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 2:30 மணிக்கு தூங்கியிருக்கோம். காலையில் மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து கிளம்பி ஒரு 7 மணிக்குள்ளே அங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இது வந்து அத்தான் பையனுக்கு தான் கல்யாணம், ரொம்ப முக்கியமான வீடு. அதனால் நாங்கள் காலையிலே கிளம்பி போயாச்சு. இப்போ சாரீலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃபோட்டோலாம் எடுக்க நேரமே கிடைக்கல. போகிற வழியெல்லாம் கட்சி கொடியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது கல்யாணத்துக்காக நட்டு வச்ச கட்சி கொடி தான். நிறைய பேர் வந்து ஏதோ கட்சி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் தான் நடக்குது. அத்தான் வந்து கட்சியில் இருக்கிறதுனால அவங்க வந்து கட்சி கொடி அதிகமாக நட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக கட் அவுட்டாக தான் இருந்தது. ஃபேமிலியில் அடித்தது வேறு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தது, நம்ம பிள்ளைங்க சேர்ந்து அடித்தது. நான் எங்கே இருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம ஃபேமிலி. மொத்தமாக எல்லாருமே இருக்கோம். ஆனால் இதில் எங்கள் ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, யாராவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக எல்லா கட் அவுட்டுமே வந்து பார்த்து அழகாக ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. போகிற வழி எல்லாமே நிறைய இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து வீட்டுக்கு போனதுமே அங்கே காலையில் டிஃபன் வந்து ரெடியாக இருந்தது. இட்லி, வடை அப்படின்னு எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இது மாப்பிள்ளை வீடு இல்லையா. காலையில் இங்கே இருந்து எல்லாருமே ரெடியாகி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எதுவுமே நேரம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாகிட்டோம். அங்கே கல்யாண வேலைகள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஓடி ஓடி எல்லா வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால இந்த ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே கிடைக்கல. அப்புறம் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நாங்கள் போகிறது வரைக்கும் எடுத்தது. மிச்ச வீடியோக்கள் எல்லாருமே யார்கிட்டையாவது இருந்து கடன் வாங்கினது அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருத்தங்களா வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா. எனக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி வாங்கி அதுக்கப்புறமா நான் அந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சது என்னவோ புதன்கிழமை. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட் ஆயாச்சு. இந்த டெய்லரிங் வேலை நடுவே வந்து வீட்டில் விசேஷங்கள் வந்தால் அதுவுமே ஒரு போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி காலையில் கிளம்பி ரெடி பண்ணி வந்தாச்சு. இப்போ வந்ததும் இங்கே வந்து மாப்பிள்ளைக்கு தம்பி, தங்கச்சி, அதுக்கப்புறம் என் பையன், நான் இவ்வளோ வரை சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே டைம் கிடைக்கல.
தாலிக்கட்டு முடிஞ்சிட்டு எல்லா சடங்குகளும் செஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நமக்கு வந்து இங்கே எந்த வேலையுமே இல்லை. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நல்லா பருப்பு, சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபோனை வச்சு அழகாக ஆளுக்கு ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம கல்யாண மாப்பிள்ளையோட தங்கச்சி தான். எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். லெஹங்கா வந்து சூப்பராக இருக்கு இல்லையா? நான் தைச்சி கொடுத்தது தான். ஒரு சின்ன பெருமை தான். நம்ம வந்து யாருக்கெல்லாம் துணி தைச்சி கொடுக்கோமோ அவங்க போடும்போது நல்லா இருக்குது அப்படின்னா அது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் இல்லை 4 பேர் இதில் ஏறி சுற்றலாம் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் வந்து மொத்தமாக 4 பேர் ஏறி நின்றுட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக பார்த்து நின்னோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவங்க வந்து டான்ஸ் ஏதாவது ஆடுங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து டான்ஸ் ஆட விரும்பலை. சும்மா கையை மட்டும் அசைச்சிட்டு அப்படி நின்னோம். அது சுத்த சுத்த அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதில் வேற 4 பேர் நிற்கும். அது எங்கே உடஞ்சி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் சின்னதாக மனசில் இருந்துகிட்டு இருந்து. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்து. எப்போது ஒரு டைம் தான் இந்த மாதிரி வந்து வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டோம். ஏண்டா அவ்வளோதான். நல்லா சுற்றி முடிச்சிட்டதுக்கப்புறமா நல்லா சேர் போட்டிருந்து வரிசையாக உட்காந்தாச்சு. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே உட்காந்து ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கட்சி மீட்டிங் மாதிரி இங்கே ஒரே கட்சி கூட்டம் பாருங்கள். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ எம்எல்ஏலேருந்து நிறைய கட்சி தலைவர்கள் வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஊரில் உள்ள பசங்க வேறு டிஜே வச்சுருந்தா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ஆனால் அந்த பாட்டெல்லாம் நான் வந்து இதெல்லாம் சேர்க்கலை. பாட்டு சேர்த்தா கண்டிப்பாக காப்பிரைட் வரும். அதனால் பாட்டை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்க ஆடின வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த லைட் வெளிச்சத்தில் அந்தளவுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருந்து. இதுதான் எங்களோட ஃபேமிலி. நாங்கள் 4 பேரும் நின்று எடுத்திருக்கோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்லை. அதனால கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்து. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இந்த கல்யாண நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சது. கடைசி நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்தும் ஒரு சுத்தல் வந்து சுற்றி முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன குழந்த மாதிரி நம்ம வந்து அதில் ஏறி ஏறி சுற்றும்போது அவ்வளோ அழகாக இருந்து ஒவ்வொருத்தரோட மூமெண்ட்டும் அதில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம். எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கல்யாண விசேஷங்கள் வரும்போது சொந்தமாக எல்லோரும் ஒன்று கூடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து எல்லோரும் ஒன்றா கூட்டுற வாய்ப்பு வந்து கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்திடலாம். சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நமக்கு நிறைய விசேஷங்கள் வரட்டும் அப்படின்னு நினச்சி கடவுளை வேண்டிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.